தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன். புத்தகம். தன்னம்பிக்கையுடன் பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது எதை பற்றினா, பொதுவாக எல்லா பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு இருக்கிற மனநிலை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சில பேர் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் இந்த பிஜிடிஆர்பி தேர்வில் நாம் வெற்றி பெறுவோமா, நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் அதிகமாக உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் உங்களோட வேலையை சரியாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு முதுகலை ஆசிரியர் பணி கிடைக்கும். ஆனால் உங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு பயம்தான் இந்த கேள்வியை கேட்க தோணுது. அப்போது நம்மளோட முதல் எதிரி யாருன்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பயம்தான் நமக்கு முதல் எதிரியாக இருக்குது. இந்த பயத்திலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் சிலபஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நல்லா தரோவாக படிங்க. நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கும்போது அந்த பயமானது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதும்போது அந்த பயமானது ஒரு துளி கூட உங்கள் கூட இருக்காது. உங்களில் பல பேருக்கு ஏற்கனவே பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எந்தெந்த மாதிரியான கொஸ்டின் வரும், எப்படி வரும், அதை எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களோட தோல்விக்கு முதல் காரணம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். சில பேர் கேட்கலாம், ஹார்ட் ஒர்க் நாங்கள் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு சரியான ரிசல்ட் வர்றதில்ல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கண்டினியூஸாக டெய்லி ஒரு 5-6 மணி நேரம் நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் படித்து பார்க்குறீங்களா அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்குள்ளார ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். அப்போ புரியும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு தெரியும். உங்களில் பல பேருக்கு அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அந்த ஆசையாகவே இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான முழு முயற்சியும் நீங்கள் எடுத்து அதுக்காக நீங்கள் படிக்கணும். அப்போ தான் உங்களோட ஆசை நிறைவேறும். இல்லாட்டி அந்த ஆசை நிராசையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இப்போ படிக்கிற மெத்தடு உங்களுக்கு சரியான பலனை தரலை அப்படின்னு பார்க்கும்போது உடனே அந்த மெத்தடை சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு பலன் தராத மெத்தடை ஃபாலோ பண்ணி எந்த ஒரு யூஸும் நமக்கு கிடைக்காது. நாம் எல்லோரும் வெறும் நேம் ஷேக்குக்காக பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது நாம் எல்லா யூனிட்டையும் தரோவாக படிக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. எப்போது நாம் 10 யூனிட்டையும் நல்லா தரோவாக படிக்கிறோமோ அப்போ கண்டிப்பாக நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் ஏஜாக இருக்கும். அப்படி ஏஜ் ஆகும்போது நாம் இன்னும் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தால் மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, ஸோ நம்மளை கேலியாக பேசுவாங்களே அப்படிங்கிற எண்ணம் தோணும். அது ஒரு வகையான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்க பேசுகிறத நீங்கள் ஒருபோதும் கேட்காதீங்க. அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதில்ல. நம்மளோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுறது அவங்க இல்லை. நாம் தான் நம்மளோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவை அப்படின்னு இருக்கும்போது, நாம் முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அது எந்த வயசானாலும் சரி, வயசு எந்த ஒரு வெற்றிக்கும் தடையாக இருக்காது. ஸோ அதை நீங்கள் ஒரு தடையாக நினச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வெற்றிங்கிறது எட்டாக்கனியாய் மாறும். நான் என்னோட அரசு முதுகலை ஆசிரியர் போஸ்டிங்கை 38வது வயசில் தான் நான் வாங்கினேன். ஸோ அப்போ பார்க்கும்போது 38 அப்படிங்கிறது ஒரு சின்ன வயசு இல்லை, அது ஒரு நடுத்தரமான வயசு. ஸோ அந்த வயசில் தான் நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி நான் கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கினேன் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் உங்களாலேயும் முடியாது? ஃபஸ்ட்டு உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். அப்படி செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தாலே போதும், உங்களால் அரசு முதுகலை ஆசிரியராக முடியும்.
இதுவரைக்கும் நாம் வந்து ஃபினான்சியலாகவும் சரி, சுற்றி இருக்கிறவங்களும் சரி, எக்கச்சக்கமாக நம்மளை ஏளனமாக பார்த்துருப்பாங்க. ஸோ படிக்கிற அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் பாஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு வீட்லேயும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நாம் முறியடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து நீங்கள் 100% கான்சன்ட்ரேட்டோட நல்லா படிங்க. ஸோ அப்படி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாகவே உங்களுக்கு அரசு முதுகலை ஆசிரியர் ஆகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுவர் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது சித்திரம் வரைய முடியாது. அதே மாதிரி தான் நமக்குள்ளார பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஆசையும் இருக்கும். ஆனால் நமக்கு அதுக்குரிய மெட்டீரியல் இல்லை, நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறதுக்கு தகுந்த மெட்டீரியல் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நல்லா பாஸ் பண்ணணும், நல்லா மார்க் வாங்கணும், போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்து வாங்கினாலும் சரி, இல்லாட்டி காசு கொடுத்து வாங்கினாலும் சரி. ஸோ முதல்ல உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக மெட்டீரியல் இருக்கணும். ஸோ அப்படி மெட்டீரியல் இருக்கும்போது மட்டுமே உங்களால் வந்து 100% கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். பொதுவாக நாம் என்ன நினைப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ மெட்டீரியல் காசு கொடுத்து நாம் வாங்குகிறோம் ஒரு நல்ல கோச்சிங் சென்டர்லேருந்து. அப்படி மெட்டீரியல் வாங்கும்போது அங்கேருந்து எல்லா கொஸ்டின் வருமா? ஸோ ஒரு வேளை வராமல் போயிட்டானா நாம் என்ன பண்ணுறது? அந்த மாதிரியான ஒரு தப்பான திங்கிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டீரியலை வாங்க மாட்டோம். ஸோ மெட்டீரியலை வாங்காமல் வெறும் ஒரு நேம் ஷேக்குக்காக மட்டுமே பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுவோம். ஸோ அப்படி எழுதும்போது எந்த ஒரு யூஸும் நமக்கு கிடைக்காது. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு எந்த கோச்சிங் சென்டர் நல்ல கோச்சிங் சென்டரோ அதிலிருந்து பே பண்ணி அந்த மெட்டீரியலை வாங்குங்க. ஒரு வேளை நீங்கள் அப்படி வாங்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்த காசுக்கு நம்ம படிக்கலாமே அப்படிங்கிற அந்த நினைப்பே உங்களை வந்து நல்லா படிக்க வைக்கும். ஸோ அப்படி படிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சிலபஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் படித்து முடிக்க முடியும். ஸோ அப்படி எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே உங்களுக்கு வாய்ப்பு கூறுகள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம சப்ஜெக்டை படிக்கும்போது எந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டும் அங்கே இருக்கக்கூடாது. தெரிஞ்ச பாடப்பகுதியானாலும் சரி, தெரியாத பாடப்பகுதியானாலும் சரி, ஒரு முறை மட்டும் நீங்கள் படிக்காதீங்க. அதை வந்து பல முறை படிச்சுட்டே இருங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சில டைமில் நமக்கு தெரிஞ்ச டாப்பிக்கே அங்கே இருக்கும். அது ஒரு டைம் படிப்போம், அது வந்து நமக்கு நல்லா புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் அது நமக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் எதை படித்தாலும் அதை திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி பல முறை வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் ஃபுல்லாக புரியும். அங்கிருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் படிக்கிறேன் ஆனால் எதுவுமே என்னோட நினைவில் வந்து இருக்கிறதில்ல, எல்லாமே மறந்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரே காரணம்தான். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் அதை படித்ததை வந்து ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஸோ மறதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயந்தான். ஆனால் அந்த மறதியை போக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஒரு முறை படிக்கிறதுக்கும் ஒரு 10 டைம் படிக்கிறதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அப்போது ஒரு முறை படித்தா கண்டிப்பாக நீங்கள் படித்தது எல்லாமே மறந்து போகும். அதுவே ஒரு 10 டைம் படித்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த நிலையிலும் மறந்து போகாது. ஸோ அப்போது இந்த மறதி அப்படிங்கிறது நமக்கு ஒரு பொதுவாக இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பொதுவாக இருக்கிற மறதியை வந்து நாம் எப்படி முறியடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட கண்டென்ட்டை பல முறை திரும்ப திரும்ப படித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த மறதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது.
நம்மளுடைய மாணவருக்கு நாம் வந்து எப்படி படிக்கணும், எந்த மாதிரியெல்லாம் ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணணும், இப்படியெல்லாம் யூஸ் பண்ணானா நம்ம எக்ஸாமில் எப்படி அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பல ஐடியாஸை வந்து சொல்லியிருப்போம். ஆனால் அதை நாம் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு முறை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட் மாதிரியே சேஞ்ச் ஆகி பாருங்கள். கண்டிப்பாகவே நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட மார்க் மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது, உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம்லேயும் நீங்கள் நல்லா படிப்பீங்க, நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தர மாதிரி வாய்ப்பளிக்கும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்கள் ஸ்டூடெண்ட்கிட்ட எக்கச்சக்கமான டிப்ஸை வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஏன் அதை வந்து ஒரு முறையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது? உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி அதிகமாக சொல்லியிருப்பீங்க. அதில் பொதுவானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அட்லீஸ்ட் 1 hour டெய்லி நீங்கள் படிங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்கள் ஸ்டூடெண்ட்கிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதே தான் நானும் இங்கே சொல்ல வர்றேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours டெய்லி நீங்கள் படித்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே உங்களுக்கு உங்கள் சிலபஸில் இருக்கிற எல்லாத்தையும் படித்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாம் எல்லாருக்கும் சில கமிட்மெண்ட்டுகள் இருக்கும். ஸோ அந்த கமிட்மெண்ட்டுகள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாக இருக்குது. ஸோ வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஒரு 6 மாதம் அந்த கமிட்மெண்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உங்களோட ஸ்டடீஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் எல்லா கண்டென்ட்டையும் படித்து முடிக்க முடியும். ஸோ அப்படி படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். கடைசியாக உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணுமா, நீங்கள் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணுமா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணும். வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங்கை வாங்கி தரும். தொடர்ச்சியாக யார் ஒருத்தர் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக படிங்க, அதை வந்து ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்படி பண்ணும்போது வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்களும் அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம். அதற்கான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.